பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நெகேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நெகேமியா 1 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நெகேமியா புஸ்தகத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல வாழ்க்கையில அதாவது நோக்கம் நமக்கு மிக அவசியம் அப்படின்னு இந்த புஸ்தகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா, ஊழியத்திற்கு ஒத்துழைப்பு தேவை. அதாவது எருசலேம் மதில்கள் மீண்டும் கட்டப்பட்டதை இந்த நெகேமியா புஸ்தகம் பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். இதை எழுதியவர் நெகேமியா இந்த நூலின் பல பகுதிகளை எழுதியிருக்கிறார் என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, எஸ்ரா நூலும் நெகேமியா நூலும் இந்த 2 புக்ஸும் ஒன்னா இருந்ததுனால எஸ்ரா அல்லது நெகேமியாவால முழுதும் தொகுக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள்.
இது எழுதப்பட்ட காலம் சுமார் கிமு 450 கிமு 432 வரை எழுதப்பட்டது. என கருமையான தேவ பிள்ளைகளே, இதுல பாத்தீங்கன்னா திறவுகோல் வசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17-18, அதே போல நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அதாவது நெகேமியால 6:15 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ 52 நாளில் இந்த அலங்கம் கட்டப்பட்டது என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எலூல் மாதம் 25ஆம் தேதியில அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எலூல் மாதம் அப்படின்னு சொன்னா யூதர்களுடைய காலண்டர்ல 12வது மற்றும் கடைசி மாதத்தை குறிக்கும். இதுல 29 நாட்கள் இந்த மாதத்துல உண்டு. அது மட்டும் இல்ல, இது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யூதர்களுடைய புத்தாண்டு தினத்திற்கு முன்பாக இந்த மாதம் வருவதால இந்த மாதம் புனித மாதமாக கருதப்படுகிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நெகேமியா புஸ்தகத்துல மொத்த அதிகாரம் 13, வசனங்கள் 406 என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல 1ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும், அதாவது மதில் கட்டும் எண்ணம் உருவாகுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மதில கட்டணுன்ற எண்ணம் உருவாகுதல் அது இருக்கு. 2ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் மதில் கட்டுவதற்கு ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்குற அந்த இது இருக்கு. 2ஆம் அதிகாரம் 9 முதல் 3-32 வரைக்கும் திட்டமிடுதலும் மக்களின் ஒத்துழைப்பு, மக்களுடைய ஒத்துழைப்பையும் அந்த திட்டமிடுறாரு எப்படி கட்டி முடிக்கன்னு. அதே போல 4ஆம் அதிகாரம் 1-7ஆம் அதிகாரம் 73ஆம் வசனம் வரைக்கும் எதிர்ப்புகள் மத்தியிலையும் அதை கட்டி முடிக்கிறாங்க அந்த எருசலேம் அலங்கத்தை. அடுத்தது 8ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் அதிகாரம் 39 வரைக்கும் மக்களை வேதத்திற்கு திருப்புதல். அப்படின்னா மக்களை அதாவது ஆண்டவர் பக்கமாய் அவர்கள் திருப்புகிறதை பார்க்கிறோம். அடுத்தது 11ஆம் அதிகாரம் 1 முதல் 13-31 வரைக்கும் மனம் திரும்புதலும் சுத்திகரிப்பையும் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நெகேமியா அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன? யெகோவா என் ஆறுதல் என்று அர்த்தம் நெகேமியாவுக்கு. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நெகேமியா பார்த்தீங்கன்னா அவர் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஜெபித்து ஜெயத்தை பெற்றார் என்பதை இந்த நிருபத்தில் நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, தனக்கு அந்த எருசலேம் அலங்க கட்ட பெர்மிஷன் வேணும்னு சொல்லி, அதாவது ஆண்ட சமூகத்தில் காத்திருந்து ராஜா கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கிறார். அது மட்டுமல்ல, இந்த எஸ்ராவோட சேர்ந்து ஜனங்களை அதாவது வேதத்தை கற்றுக்கொள்றதுக்கு அவரோடு கூட சேர்ந்து என்ன பண்றாரு, ஒத்துழைக்கிறதை பார்க்கிறோம். அதாவது நெகேமியா பல நல்ல காரியங்களை அவர் செய்ததை நாம் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்துல நெகேமியா பாருங்க, அந்த எருசலேம் அலங்கம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களையும் அவங்களுடைய சுக செய்தியும் கேட்டு விசாரித்து அறிந்து கொண்ட பிறகு எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு கேள்விப்பட்ட உடனே, இதை கேட்ட உடனே நெகேமியா என்ன பண்றாராம், உட்கார்ந்து அழுறாராம். அழுது சில நாளாய் துக்கித்து, ஐயோ இப்படி எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டுருச்சே அப்படின்னு அழுது துக்கித்து உபவாசித்து அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய இடத்துல சண்டைகள் இருக்கு. அதாவது நிறைய பேரை கொன்று குவிக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது நம் உள்ளம் இந்த நெகேமியா மாதிரி மாறுகிறதா என்று யோசித்து பார்ப்போம். நெகேமியா எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்ட போது யாருக்கு என்ன, எருசலேம் அலங்கம் இடிச்சா என்ன நம்ம நல்லா இருக்கோம் போதும் அப்படின்னு நினைக்கல. அவன் ராஜா கிட்ட அவன் பானபாத்திரக்காரனா இருந்தான். ராஜா கிட்ட நெருங்கி போகவே முடியாது. ஆனால் பானபாத்திரக்காரன்றவன் தான் அதை சாப்பிட்டு அதில் விஷம் இருக்கா என்ன இருக்குது பார்த்து தான் ராஜா கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொறுப்பில் இருந்தவனுக்கு அந்த எருசலேம் அலங்கம் இடிப்பட்டா என்ன, எப்படி இருந்தா என்ன அப்படின்னு இருந்திருக்கலாம். இல்லை, அதுக்கு பதிலாய் அவர் துக்கித்து உபவாசிக்கிறாராம்.
அது மட்டுமல்ல, பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் என்ன பண்றாரு, அவர் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். எப்படி அவர் ஜெபிக்கிறாராம், இரவும் பகலும் அவர் ஆண்டவருக்கு முன்னால மன்றாடி அவர் சொல்றார், நாங்க உமக்கு விரோதமா பாவம் செஞ்சோம். முதலாவது பாவ அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் உபவாசிக்கும் பொழுது முதலாவது பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அதாவது நம்ம என்னைக்கு உபவாசம் தொடங்குறோமோ அதுக்கு முன்னால ஒரு நாள் காத்திருந்து, ஆண்டவரே நான் உபவாசிக்க போறேன், என்கிட்ட இருக்கிற குற்றம் குறைகளை மன்னிங்க, எந்தெந்த இடத்துல நான் மீறி இருக்கிறேன், எந்தெந்த இடத்துல உமக்கு பிரியமில்லாம இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் சமூகத்தில் அதை அறிக்கை பண்ண வேண்டும். அப்படிதான் நெகேமியா பண்றார். தன் பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்தோம். அப்போ பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுறாரு. அறிக்கையிட்டு சொல்றார், என் ஜெபத்தை நீங்க கேளுங்கப்பா, உம்முடைய கண்கள் திறந்திருக்கணும், நான் எங்க தகப்பன் வீடும் நாங்களும் பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மக்களுக்காக அவருடைய காரியங்களை சொல்லி அவர் என்ன பண்றாரு, மன்னிப்பு கேட்டு அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யூதர்கள் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலை குறிக்கும் ஒரு சொல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நெகேமியா எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1ஆம் அதிகாரம் 5-11 வரைக்கும் அவர் சொல்லி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஜெபத்துல என்ன அடங்கி இருக்குன்னா, ஆண்டவரை துதிக்கிறது, 2வது தேவனுக்கு நன்றி சொல்றது, 3வது பாவ அறிக்கை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறமா ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகள், வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி நாம் ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்ணணும், நம்ம நெகேமியாவை போல நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் அப்படி ஜெபித்ததுனால 11ஆம் வசனம் பாருங்க, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் அதே போல உமது செவிகள் கவனித்திருப்பதாக, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்தேன். பானபாத்திரக்காரனா இருக்கிறான், ராஜா கண்கள்ல தயவு கிடைக்கணும்ட்டு முதல்ல என்ன பண்றான், உபவாசித்து ஜெபிக்கிறான். ஜெபித்துட்டு அவன் என்ன பண்றான், அந்த அர்த்தசஷ்டா ராஜா கிட்ட அவன் என்ன பண்றான், வேலைக்கு திரும்ப போறான். போகும்போது அங்க என்ன நடக்குதுன்றத நாளைக்கு அடுத்த அதிகாரத்துல நாம் பார்க்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில நெகேமியா 1ஆம் அதிகாரத்தை ஆண்டவரே தியானிக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற அப்பா. எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது என்று கேட்கும் பொழுது அப்பா, நெகேமியாவின் மனம் எப்படி ஆண்டவரே அல்லல் பட்டது என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, இடிக்கப்பட்டதுன்னு கேட்ட உடனே அவன் இருதயம் உடைக்கப்பட்டு தகப்பனே அவன் துக்கித்து அழுது வெகு நாளாய் அவன் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. ஆண்டவரே, உபவாசிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே அப்பா தகப்பனே, எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ இடங்கள்ல அழிவுகள், நாச மோசங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இந்த நெகேமியாவை போல அப்பா நாங்களும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜெப ஆவியை எங்களுக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அழிந்து போற ஆத்துமாக்களை குறித்து, அழிந்து போற ஆண்டவரே ராஜ்யங்களை குறித்தான ஆண்டவரே அந்த கத்தாவே ஆண்டவரே பாரத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் உபவாசித்து ஆண்டவரே அப்பா தகப்பனே, நெகேமியா எப்படி அந்த அலங்கத்தை கட்டி எழுப்புகிறான் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அதை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறோம்.
ஆண்டவரே தொடர்ந்து அப்பா இந்த வேத பகுதிகளை நாங்க தொடர்ந்து வாசிக்க தியானிக்க நீங்க கிருபை கொடுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய மனதுல நீங்க பேசுங்க ஆண்டவரை. அப்பா தகப்பனே, தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்காய் பரிதபிக்காதபடி அழிந்து போற ஆண்டவரை அப்பா பட்டணங்களுக்காய் தேசங்களுக்காய் ராஜ்யங்களுக்காய் ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலேயும் ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.